அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினந்தோறும் 10 அப்படின்ற தலைப்பில் தமிழில் ஒரு 10 கேள்வி பார்த்துட்ருக்கோம். இது பகுதி 4. ஏற்கனவே 3 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி 4வது பகுதி. முதல் கேள்வி, ஸோ ஓர் எழுத்து ஒருமைக்குரிய பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா மதில். அடுத்து இரண்டாவது கேள்வி, மா ஓர் எழுத்து ஒருமைக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா அப்படின்னா பெரிய. அடுத்து மூன்றாவது கேள்வி, பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல். அடுத்து நான்காவது கேள்வி, மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை கூவும், கூகை குணுரும், கூகை குழரும், கூகை அலரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான தொடர் அப்படின்னா கூகை குழரும். ஸோ எது கூவும்? சேவல் கூவுங்களா? அடுத்து புறா குணுகும், ஆந்தை அலரும். ஸோ கூகை குழரும். இதுதான் சரியான விடை. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. ஸோ இப்போ இதில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. மாற்றங்களை இச்சு வரணும். இச்சு எங்கே இருக்குன்னு பாருங்கள். வேறு ஏதாவது இருக்கா? கொண்டு வரப்போகிறது. ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை. 4வது ஆப்ஷன், மாற்றங்களை கொண்டு வர இப்போ இங்கே வந்திருக்கணும். கொண்டு வர போகிறது. இதுதான் சரியான விடை. அடுத்து குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாச்சொல் கண்டறிக. சார்பு, மருந்து, காசு, பசு. ஸோ பசு என்பது குற்றியலுகரம் இல்லை. ஸோ இதுதான் சரியான விடை. அடுத்து பொருந்தாச்சொல்லை கண்டறிக. மோனை, எதுக, இழிவு எல்லாம் இருக்குது. இசைவு தான் இங்கே தவறாக இருக்குது. அதுதான் இங்கே சரியான விடை. ஸோ மோனை, எதுக, இழிவு எல்லாமே தொடையோட உறுப்புகள். இசைவு தனியாக இருக்குது. ஓகே. அடுத்து பொறுத்துக்க. சோறு, பால், பழம், நீர் இதெல்லாம் கொடுத்துட்டு பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. சோறு என்னவா இருக்கும்? சோறு உண்டானா சாப்பிட்டானா? உண்டான். சரிங்களா? பால் குடித்தானா பருகினானா? பால் பருகினான். பழம் தின்றான். நீர் குடித்தான். நீர் குடித்தான். பால் பருகினான். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள். 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2, 3, 4, 1 ஆப்ஷன் இ சரியான விடை. அடுத்து ஸோ இங்கே நம்பர்ஸ் கொடுத்து தமிழ் எண்களை கொடுத்துட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்துக்க. ஸோ இப்போ நம்ம தமிழ் எண்களை எழுதிக்கலாம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10க்கு 0. ஓகே. 8க்கு என்ன வருது பாருங்கள். ஆ. 7க்கு என்ன வருது பாருங்க. ஏ. 6க்கு சா. அடுத்து 5க்கு என்ன வருது? ரூ. 4க்கு என்ன வருது? சா. 3க்கு ங்கா. ஸோ 2 தெரிஞ்சாலும் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். இருந்தால் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். 3க்கு ங்கா, 2க்கு ஊ, 1க்கு கா. ஸோ இப்போ 8க்கு எங்கே வருது? ஆப்ஷன் 4th ஒன். 5, 4, 3. செகண்டுக்கு என்ன வருது? ரூசா. 3rd ஒன். இது நா, ஊ, கா. செகண்ட். அப்போ 3, 6, 9 நா, சா, கு. ஸோ இது 4th ஒன். ஸோ அப்போ நமக்கு 4, 3, 2, 1 தான் சரியான விடை. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 4, 3, 2, 1 ஆப்ஷன் இ. அடுத்து கடைசி கேள்வி,
பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். யோகம் அப்படின்னாவே சித்தர்கள் தான் சரியான விடை. நன்றி.